பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள மோதலின் உச்சகட்டமாக அன்புமணி ராமதாஸ் விளக்கம் அளிக்க கோரி ஒழுங்கு நடவடிக்கை குழு நோட்டீஸ் அனுப்பியதற்கு அவர் எந்த விதமான பதிலும் அளிக்காத நிலையில் இன்று முடிவு அறிவிக்கப்படும் என 2 நாட்களுக்கு முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இப்போது பாட்டாளி மக்கள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் 22 பேர் அடங்கிய குழுவினருடன் இந்த ஆலோசனை கூட்டம் தொடங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்தில் அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. அன்புமணி ராமதாஸ் இடைநீக்கம் செய்யப்படுவாரா அல்லது மேலும் அவருக்கு கால அவகாசம் அளிக்கப்படுமா என்பது குறித்து இன்றைய கூட்டத்தில் முடிவெடுத்து அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர்கள் ஜே.கே. மணி மற்றும் புத்த அருள்மொழி, மேலும் டாக்டர் ராமதாஸின் மகள் ஸ்ரீ காந்தி உள்ளிட்டோரும் இந்த நிர்வாக குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் அன்புமணி ராமதாஸின் மீது அவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயற்குழு புதுவையில் நடைபெற்ற செயற்குழு கூட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் இளைஞரணி தலைவராக முகுந்தனை அறிவித்ததற்கு எதிராக அவர் முன்னிலையிலேயே மேடையில் மைக்கை தூக்கி எறிந்தது, அது தவிர போட்டி பொதுக்குழு கூட்டம் நடத்தியது மற்றும் போட்டியாக நிர்வாகிகளை நியமித்தது உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு குற்றச்சாட்டுகளுக்கு அவர் விளக்கம் அளிக்க வேண்டும் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருந்தது. மேலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராகவோ உறுப்பினராகவோ தாம் செயல்படுவேன் என்று அவர் டாக்டர் ராமதாஸிடம் உறுதிமொழி அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் எந்த கேள்விக்கும் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கும் அன்புமணி தரப்பில் பதில் அளிக்கப்படவில்லை. இதையடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில் டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நிர்வாக குழு கூட்டம் 22 நிர்வாக குழு உறுப்பினர்கள் அடங்கிய அந்த நிர்வாக குழுவினரின் கூட்டம் இப்போது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் அன்புமணி ராமதாஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா அல்லது அவருக்கு கால அவகாசம் மீண்டும் அவர் விளக்கம் அளிப்பதற்கான கால அவகாசம் அளிக்கப்படுமா அல்லது ஒழுங்கு நடவடிக்கை குழு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது எடுக்கப் போகிறது என்பது தொடர்பாக டாக்டர் ராமதாஸ் அந்த அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாட்டாளி மக்கள் கட்சியில் தந்தைக்கும் மகனுக்கும் இடையேயான அந்த மோதலில் ஒரு புதிய உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்றைய நிர்வாக குழு கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்பது பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்களிடையும் குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் சட்ட நேரத்தில் அந்த முடிவு அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது.